ஓகே ஃபைன். நாங்கள் செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். இந்த ஸ்க்ரீன் தெரியுதா? ஹோப்ஃபுல்லி தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சேட்டில் சொல்லுங்கள். எஸ் எஸ் எஸ். ஓகே 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 சார். ஓகே ஃபைன். இன்னைக்கு வந்து நாங்கள் இன்னைக்குரிய செஷனில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சொல்லிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சி ப்ளஸ் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறேன். சரியா? அதுக்கு பிறகு வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் எங்கெங்க யூஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்த வந்து நான் சொல்ல போகிறேன். அதுக்கு பிறகு வந்து சி ப்ளஸ் ப்ளஸ்ல ஸ்ட்ரக்சர் சொல்ல போகிறேன். அதோட சி ப்ளஸ் ப்ளஸ்ல எப்படி அவுட்புட் கொடுக்கறது, அதே மாதிரி இன்புட் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது ரியல் ப்ரோக்ராமிங்கே எனக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மற்றது எல்லாமே சும்மா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸில் வந்து நான் சொல்ல போகிறேன். நான் எல்லா தியரி பார்ட்டில் வந்து டீப்பாக போக போகிறதில்ல. கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் செஷனாக தான் இருக்க போது உங்களுக்குரிய கோர்ஸ் ஃபுல்லாகவே. சரியா? ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் அந்த தியரி பார்ட்டை சொல்ல போகிறேன். ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங்னா என்ன? ப்ரோக்ராமிங் வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? கம்ப்யூட்டருக்கு நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விளங்குதா? லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ ஃபர்ஸ்ட் வந்து இதை எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு கால்குலேட்டர் கிரியேட் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த கால்குலேட்டருக்கு வந்து நீ ஆட் பண்ணு, இந்த பட்டனை கிளிக் பண்ண ஆட் பண்ணு, இந்த பட்டனை கிளிக் பண்ண டிவைட் பண்ணு அப்படின்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா? அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ப்ரோக்ராமிங்கில் தான் கொடுக்க போகிறோம். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ப்ரோக்ராமிங்னு சொல்ல போகிறோம். சரியா? லைக் நீங்க எல்லாமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏடிஎம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாமே எப்படின்னு சொன்னா ஒரு ஒருத்தர் ப்ரோக்ராம் பண்ணனதால தான் நீங்க இதை வந்து ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்ப கம்ப்யூட்டர் வந்து சுயமாவே திங்க் பண்ணக்கூடிய அறிவு வந்து கம்ப்யூட்டருக்கு இருக்காது இல்லையா? ஸோ வந்து நாங்க கம்ப்யூட்டருக்கு சொல்லுவோம். ஸோ இது செஞ்சா இதுதான் நடக்கும். ஸோ இதை நீ இப்படி ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல போறோம். ஸோ அந்த ஒர்க்கை செய்யறதுக்கு தான் ப்ரோக்ராமிங் யூஸ் ஆகுது. அந்த ப்ரோக்ராம் தான் நாங்க இப்போ லேர்ன் பண்ண போறோம். சரியா? ஓகே. இந்த ப்ரோக்ராமிங் இல்லைன்னு சொன்னா இந்த கம்ப்யூட்டர்ஸா இருக்கலாம், வேற எந்த மெஷின்ஸா இருக்கலாம், எதுவுமே ஒர்க் ஆக போறது இல்லை. எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் இருக்கிறதுனால தான் ஒர்க் ஆகுது மோஸ்ட்லி. இப்போ நிறைய விஷயங்கள் ப்ரோக்ராமிங் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது. சரியா? ஃபைன். இதான் வந்து ஜஸ்ட் ப்ரோக்ராமிங்கோடைய சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். நான் உங்களுக்கு விஷுவலா இதையும் காட்டையில ஜஸ்ட் நான் சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்ததுன்னு சொன்னா கேளுங்க. சரியா? அடுத்தது வந்து சி பிளஸ் பிளஸ். சி பிளஸ் பிளஸ் வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஜென்ரலாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் சி பிளஸ் பிளஸ். ஸோ அதுதான் ஜென்ரல் பர்பஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், பவர்ஃபுல் லாங்குவேஜ் ஒன்று. சரி, ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ் ஒன்று இந்த சி பிளஸ் பிளஸ். ஏன்னு சொன்னால் இது வந்து கோர் லெவலில் இருந்து நாங்கள் ஆக்சஸ் பண்ண லைக் மதர் போர்ட்டாக இருக்கலாம், ஆர்டினோ போர்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் நாங்கள் செய்கிற டைமில் வந்து கோர் லெவலில் இருந்து நாங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இது ஃபாஸ்டாகவும் இருக்கும், பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே ஃபைன். இது வந்து சி பிளஸ் பிளஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? ஸோ நீங்கள் வந்து என்னென்னத்துக்கு இந்த சி பிளஸ் பிளஸ்ஸை யூஸ் பண்ணலாம்? லைக் கேம் டெவலப்மெண்ட். நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய கேம்ஸ் வந்து இந்த சி பிளஸ் பிளஸ்னால தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி. சரியா? அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் விண்டோஸ், லினக்ஸ், இந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல. ஸோ இதுல எல்லாம் மோஸ்ட்லி என்ன செய்வாங்க? சி பிளஸ் பிளஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சி பிளஸ் பிளஸ்ல கிரியேட் பண்ணிடும். நீங்களாவே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட கிரியேட் பண்ணிடும் சி பிளஸ் பிளஸ்ல மாஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னா. அதே மாதிரி எம்பெடட் சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக என்ன செய்வாங்க? சி பிளஸ் பிளஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுக்குள்ள. ஓகே ஃபைன். எதுவும் டவுட்னு சொன்னா சேட்ல சொல்லுங்க. நாங்க டைரக்டா சி பிளஸ் பிளஸ்ல ஸ்ட்ரக்சருக்குள்ள போயிடலாம். ஓகே. எஸ், ரெக்கார்டிங் வரும். ஹோப்ஃபுல்லி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் செகண்ட் ஆகிருக்கும், செக் பண்றேன்.
எஸ், ரெக்கார்ட் ஆகுது, உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வரும். ஓகே, உங்களுக்கு வந்து கோட் பிளாக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பேன். எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அப்படி கோட் பிளாக்ஸ் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, ஃபோனில் வந்து, அதாவது லேப்டாப்போ பிசி இல்லாதவங்க வந்து ஃபோனில் C++ கோட் எடிட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து செட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன், இதில் இருக்கிற எல்லாருமே. சரியா? ஓகே, இப்போ வந்து நாங்கள் ப்ரோக்ராமிங்குள்ளே போயிடலாம் டைரெக்டாக. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபோனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுறப்போ .cpp அப்படின்ற எக்ஸ்டென்ஷனோட தான் சேவ் பண்ணணும் C++ ப்ரோக்ராமிங்க்கு. சவுண்ட் இல்லையா? சவுண்ட்ல எதுவும் இஷ்யூஸ் இருக்கா சொல்லுங்க யாராவது. ஒருத்தர் சவுண்ட் இஷ்யூன்னு சொன்னாரு. ஓகே தான், ஓகே ஃபைன். மேபி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கவரேஜ் இஷ்யூவா இருக்கும். அப்படின்னு சொன்னா நீங்க ரெக்கார்டிங் பாருங்க. ஓகே ஃபைன், நாங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து கோட் பிளாக்ஸ். கோட் பிளாக்ஸ்ல வந்து நீங்க என்ன செய்யணும், ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணி அது வந்து C++.cpp அப்படின்னு சொல்ற எக்ஸ்டென்ஷனோட நீங்க என்ன செய்யலாம், ரன் பண்ணலாம், சேவ் பண்ணணும். சரியா? அதே மாதிரி ஃபோனா இருந்தாலும் அந்த ஃபைலை சேவ் பண்ற டைம்ல .cpp அப்படின்னு சொல்ற எக்ஸ்டென்ஷனோட தான் சேவ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கோடை ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த ஃபைலை வந்து எப்படி நீங்க கிரியேட் பண்றதுன்னு சொல்லிடலாம். ஜஸ்ட் வந்து இந்த நீங்க கோட் பிளாக்ஸை ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான், ஃப்ரண்ட் பேஜுக்கு வருவீங்க. இதுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம், என்ன Ctrl+Shift+N வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, இது ஷார்ட்கட். Ctrl+Shift+N கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். சரியா? இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்படி இல்லாட்டி வந்து மெனுவலா ஓப்பன் பண்றதுக்கு ஃபைலுக்கு போயிட்டு நியூவுக்கு போயிட்டு எம்டி ஃபைல். ஓகே, சரியா? எம்டி ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படி ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த ஃபைலை வந்து நீங்க என்ன செய்யணும், சேவ் பண்ணணும். சேவ் பண்ணணும்னு சொன்னா கீபோர்டு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், Ctrl+S கொடுத்தீங்கன்னு சொன்னா சேவ் ஆகும். சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஃபைலுக்குள்ள போயிட்டு இதுல வந்து சேவ் ஃபைல் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா சேவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இதுக்கு வந்து நேம் கொடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து day1 அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்க. day1.cpp கட்டாயம் வந்து .cppன்னு சொல்ற எக்ஸ்டென்ஷன் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னு சொன்னா ரன் ஆகாது. ஓகே, கட்டாயம் வந்து .cppன்னு சொல்ற எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சேவ் ஆகிடும். ஓகே, இதை எப்படி செய்யறதுன்னு விளங்கி இருக்கும்னு நம்புறேன். சரியா? எதுவும் டவுட்ஸ்ன்னு சொன்னா சாட்ல சொல்லுங்க. நான் டவுட்டை இடையில கிளியர் பண்ண இல்லை, உங்கள்கிட்ட கேட்க இல்லை. எதுவும் டவுட் இருந்ததுன்னு சொன்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க, சாட்ல சொல்லுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கட்டாயம். நீங்க வந்து எதனால நான் கேட்கலன்னு சொன்னா நிறைய பேர் வந்து ரெக்கார்டிங் பாக்குறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ டவுட் இருந்ததுன்னு சொன்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணிட்டு போறேன். எஸ், .cpp எல்லாமே சிம்பிள் லெட்டர்ஸ். ஓகே, எல்லாமே சிம்பிள் லெட்டர்ல நீங்க கொடுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதே மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, எங்களுடைய C++, அதை நம்ம பின்னால படிப்போம். கேஸ் சென்சிட்டிவ், இன்னைக்கு அது சம்பந்தமா நாங்க பேசலாம். கேஸ் சென்சிட்டிவ்ன்றதுனால நீங்க சிம்பிள் லெட்டர்னு சொன்னா சிம்பிள் லெட்டர்ல தான் டைப் பண்ணணும், கேபிட்டல் லெட்டர்னு சொன்னா கேபிட்டல் லெட்டர்ல தான் டைப் பண்ணணும். அது மாறக்கூடாது. சரியா? ஸோ மொபைல்ல வந்து ஜஸ்ட் மொபைல்ல நான் காட்டுறதுக்கு எனக்கு செட் பண்ண இல்ல. ஜஸ்ட் நீங்க ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ற மாதிரியான ஆப்ஷன் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சேவ் பண்ண இல்லாட்டி வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் உங்களுக்கு வந்து சேவ் பண்றதுக்கு சொல்லித்தரேன் உங்களுடைய இதை. சரியா? ஸ்கிரீன்ஷாட்டோட போடுங்க. ஃபைன். இப்போ வந்து நாங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதர ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து C++ என்ன ஸ்ட்ரக்சர்ல நாங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் எல்லா கட்டாயம் வந்து நீங்க என்ன செய்யணும், இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் C++ ரன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹேஷ் இன்க்ளூட். நான் இதை லைன் பை லைனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொன்றுக்கும் மீனிங் என்னன்னு நான் சொல்றேன். ஓகே, ஹேஷ் இன்க்ளூட் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஹேஷ் இன்க்ளூட் எதுக்கு நான் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா, பெருசாக்கி இருக்கு. ஓகே, ஹேஷ் இன்க்ளூட் IO stream. ஓகே,
ஐஓ ஸ்ட்ரீமுக்கு முன்னால இந்த கோன் அடையாளம் கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகே, அந்த இதுக்கு கட்டாயம் இதே செய்யுங்க. சேம் தான் இருக்கணும். வேற மாதிரி போட்டிங்கன்னு சொன்னா ரன் ஆகாத எரர் வரும். ஓகே, ஹேஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். அதுக்கு பிறகு வந்து யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படின்னு போட்டு ஒரு செமிகோலன். செமிகோலன்லாம் கட்டாயம். சரியா? இதெல்லாம் மறந்துடாதீங்க. இதுல தான் நிறைய பேருக்கு எரர் வருது. இதை முடிச்சுட்டு இன்ட் ஐஎன்டி மெயின் parenthesis ஓபன் பண்றோம். parenthesis மீன்ஸ் bracket, நார்மல் bracket நான் சொல்லுவோம் இல்லையா அது. ஓகே, இதுல போயிட்டு என்ன செய்யறோம்? ஓகே, ரிட்டர்ன் 0, ரிட்டர்ன் 0 இதை கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யலாம்? என்டர் பண்ணலாம். இதுதான் வந்து சி பிளஸ் பிளஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுக்குள்ள வந்து நாங்க என்ன செய்யலாம்? எங்களுக்கு தேவையான கோடை வந்து எழுதலாம். இது வந்து அந்த கோடு சி பிளஸ் பிளஸ் எழுதுறதுன்னு சொன்னாலே இவ்வளவும் கட்டாயம் நீங்க கொடுத்தே ஆகணும். இதைத்தான் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதுல வந்து எங்களுடைய கோடு வரும். நாங்க என்ன கோடு எழுத விரும்புறோமோ அந்த கோடை வந்து இதுல வந்து போடுவோம். the code that we want to write. ஓகே, இதை வந்து நாங்க என்ன கோடு வேணுமோ இந்த லைன் இதுக்கு மேல இந்த ரிட்டர்ன் 0க்கு மேல வந்து எழுதணும், அந்த எங்களோட டாஸ்க்கு ஏற்ற மாதிரி. பட் இவ்வளவும் வந்து ஸ்ட்ரக்சர் கட்டாயம் வந்து நீங்க இவ்வளோத்தையும் டைப் பண்ணியே ஆகணும். சரியா? ஓகே, இப்போ வந்து இதுல லைன் பை லைனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் இது இருக்கு இல்லையா? இது வந்து விளங்கிக்கோங்க, ஸ்பெல்லிங்கோட பாருங்க கட்டாயம். இது இப்படிதான் இருக்கணும், வேற ஆப்ஷனே இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்றது இல்லை, ஜஸ்ட் நீங்க என்ன செய்யலாம், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துடும். கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு வரும். சரியா? இது வந்து நான் கமெண்ட் பண்ணிருக்கேன், இது சம்பந்தமால நாங்க சொல்லலாம். ஓகே, நான் லைன் பை லைனா எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு வந்து அதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் இது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, யூசருக்கு வந்து இன்புட் அண்ட் அவுட்புட்டை வந்து எடுக்கிறதுக்காக நான் என்ன செய்யுது, இந்த ப்ரோக்ராம் வந்து அலோவ் பண்ண போகுது. இந்த ஐஓ ஸ்ட்ரீம்ன்றது வந்து இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம் இதோட ஃபுல் ஃபார்ம். சரியா? ஸோ இது என்ன செய்யுதுன்னு சொன்னா, உங்களுக்கு இன்புட் பண்றதுக்கும் அவுட்புட் எடுக்கிறதுக்கும் உரிய கோட்ஸை வச்சிருக்கக்கூடிய லைப்ரரி தான் இந்த ஐஓ ஸ்ட்ரீம் சொல்றோம். அதை வந்து நாங்க இந்த ஃபைலுக்குள்ள இன்க்ளூட் பண்றோம். விளங்குதா? ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்றோம். இது போட்டா தான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று அவுட்புட் பண்ணலாம், லைக் ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்றதா இருக்கலாம், ஏதோ ஒரு whatever ஏதாவது ஒரு அவுட்புட் கொடுக்கணும்னு சொன்னா அது சி அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். அது வந்து இதுல தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். சரியா? அதே மாதிரி இன்புட் ஏதாவது நாங்க டைப் பண்ணி அதை இன்புட்டா எடுக்கிறது அப்படின்னு சொன்னா, கம்ப்யூட்டருக்கு நாங்க இன்புட்டா கொடுக்கணும்னு சொன்னா அதுவும் வந்து இதுல தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த லைன் நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், இன்புட் எடுக்கிறதுக்கும் அவுட்புட் கொடுக்கறதுக்கும் ஏழுமா இருக்கும் இந்த ப்ரோக்ராமிங்ல. ஸோ வந்து அதுக்காக தான் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்றோம். இது எதுக்காக யூஸ் பண்றோம்? ஓகே, யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி இது எதுக்காகன்னு சொன்னா, இதை நான் இதுல ஒரு கோட் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு எழுதி காட்டுறேன். சரியா? இதை ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு விளங்கும் அது என்னன்னு. பிறகு நாங்கள் இது சம்பந்தமா படிப்போம். சி அவுட் வெல்கம் ஜிசிஎஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். சரியா? போட்டுட்டு நான் இதை ரன் பண்றேன். ரன் பண்றதுக்கு முதல்ல நான் ஸ்க்ரீனை வந்து ஃபுல்லா ஷேர் பண்ணிடுறேன், எப்படியும் உங்களுக்கு அவுட்புட் விளங்காது. ஸோ இப்போ விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் இந்த கோடை ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க டைப் பண்ணது வெல்கம் டு ஜிசிஎஸ்எஸ்டின்னு சொன்னது இங்க வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்ல எனக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, பிரிண்ட் ஆகிருக்கு. சேம் விஷயத்த வந்துருக்கு. இந்த ப்ரோக்ராம்ல வேலை என்னன்னு சொன்னா, நான் வெல்கம் டு ஜிசிஎஸ்எஸ்டி அப்படின்னு சொல்றத பிரிண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ல அப்படின்னு சொன்னது அந்த ப்ரோக்ராம். இது சம்பந்தமா நாங்கள் பின்னால பார்ப்போம். இது இப்போ ஏன் எழுதுனேன்னு சொன்னா, நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து ஏன் இதை எழுதுனேன்னு சொன்னா, இந்த
இந்த கோட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த லைன் கொடுத்தா தான் இப்படி சி அவுட்னு கொடுத்து வெல்கம் டு ஜிசிஎஸ்எஸ்டின்னு கொடுக்கலாம். ஒருவேளை நாங்க இந்த லைனை எடுத்துட்டோம்னு சொன்னா என்ன செய்யாது, அது வந்து எரர் காட்டும், ரன் ஆகாது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எரர் வருது இல்லையா, ஸோ ரன் ஆகாது. இதுக்கு பதிலா நாங்க அது லைனை கொடுக்காமலுக்கு என்ன செய்யலாம், எஸ்டிடி கோலன் இப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து ரன் பண்ணுன்னு சொன்னா இது வந்து ரன் ஆகும். சேம் வெல்கம் டு ஜிசிஎஸ்எஸ்டின்னு வருது பாத்தீங்களா. ஸோ இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த லைன் எதுக்காக நாங்க கொடுக்குறோம்னு சொன்னா, இப்படி நாங்க ப்ரோக்ராம் ரன் பண்ற டைம்ல இந்த சி அவுட் சி இன் இதுக்கு வந்து இந்த எஸ்டிடி டபுள் கோட் இதை வந்து கொடுக்காமலுக்கு சும்மாவே நாங்க டைப் பண்றதுக்கு, அதாவது கோடை வந்து குறைக்கிறதுக்காக, கோடை வந்து அளவை குறைக்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்ணுவோம். ஒரே லைன்ல நாங்க எஸ்டிடி கொடுத்துட்டோம் சொன்னா இந்த எஸ்டிடி இங்க ஒவ்வொரு லைனுக்கு முன்னாலேயும் நாங்க கொடுக்க வேண்டிய தேவை வராது. ஓகே, அதுக்காக தான் இந்த லைன் யூஸ் பண்றோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து இன்ட் மெயின். இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இதுதான் வந்து எங்களோட ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். கம்ப்யூட்டருக்கு நாங்க இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ற டைம் ப்ரோக்ராம் வந்து இங்க இருந்து ரன் ஆகாது. அந்த கம்ப்யூட்டர் வந்து சர்ச் பண்ண இந்த மெயின் ஃபங்க்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, பின்னால ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே படிப்போம். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னு தேடி அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது தான் ரன் பண்ணும். இதுக்குள்ள ரன் பண்ணுக்குள்ள சி அவுட் தேவைப்படுது. சி அவுட்டுக்கு அந்த ஐஓ ஸ்ட்ரீம் எஸ்டிடி இது எல்லாமே நாங்க தேவைப்படும். இப்போ என்ன செய்யும், இங்க இருந்து மேல போயிட்டு செக் பண்ணும். கொஞ்சம் டீப்பா போறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த டைம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் இன்ட் மெயினுக்குள்ள தான் ரன் ஆகும், மற்றது எல்லாமே விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தாலும் கொஞ்சம் டீப்பா இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்ன செய்யும், சி அவுட்டை வந்து பார்க்கும், மேல இது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணும். சி அவுட்ன்றது இருக்கான்னு சொல்லிட்டு மேல போயிட்டு செக் பண்ணா இதுல இருக்கு, ஸோ வந்து ரன் பண்ண விடும், இல்லாட்டி ரன் பண்ண விடாது. இதை எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இதுல வந்து நாங்க ஃபங்க்ஷன்ஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு விளங்கும். நாங்க இன்ட் மெயினுக்கு மேல, மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நாங்க வந்து கிரியேட் பண்ணுவோம். நாங்களாவே ஓனா ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரன் ஆகாது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் ரன் ஆகணும்னு சொன்னா இன்ட் மெயினுக்குள்ள நாங்க கால் பண்ணியிருந்தோம் சொன்னா தான் ரன் ஆகும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரன் ஆகக்கூடிய விஷயம் இந்த மெயின் ஃபங்க்ஷன். அதை நீங்க இப்போ வந்து இதுல இருந்து எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மெயின் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ரன் பண்ணும். கம்ப்யூட்டர் வந்து இந்த C++ ப்ரோக்ராம ரன் பண்ற டைம்ல மெயின் ஃபங்க்ஷனை தான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த லைன். ஓகே, இன்ட் மெயின். ஓகே, அது ஓகே. பட் இந்த கேர்லி பிரேசஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? இந்த கேர்லி பிரேசஸ் இது எதுக்காகன்னு சொன்னா, இந்த C++ ப்ரோக்ராம் வந்து இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குரியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காட்டுறதுக்காகத்தான் சொல்றோம். அதாவது பிளாக் ஆஃப் கோட்ஸ் இது எல்லாமே இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குரிய பிளாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். அந்த கர்லிங் பிராக்கெட் இருந்ததுன்னு சொன்னா, எக்ஸாம்பிளுக்கு நாங்க வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்யறோம்னு சொன்னா, ரன் பண்றோம்னு சொன்னா, இதுல வந்து உங்களுக்கு விளங்காட்டியும் ஓகே, நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்றேன், இன்ட் ஃபங்க்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன டைப் பண்ணாலும் அந்த டைப் பண்ணது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குரியது தான் அப்படின்னு சொல்றது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா, இந்த கேர்லி பிரேக்கெட்டுக்கு வெளியில நான் டைப் பண்ணேன்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த கோடுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்றோம். கேர்லி பிரேசஸ் எதுக்காகன்னு சொன்னா, இந்த ப்ரோக்ராம் இதுக்குள்ள எழுதப்பட்ட ப்ரோக்ராம் எல்லாமே வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குரியது, எந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க எழுதுறோமோ அந்த ஃபங்க்ஷனுக்குரியதுன்னு சொல்லிட்டு நாங்க காட்டுறதுக்காக தான் அந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்றோம். அதுக்காக யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா ஒர்க் ஆகாது, எரர் வரும். ஸோ கட்டாயம் இதெல்லாம் செய்யணும் நீங்க. இந்த கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணணும், பேரந்தீசிஸ் ஓப்பன் பண்ணணும், எல்லாமே. ஓகே, இந்த பேரந்தீசிஸ் எதுன்னு சொன்னா மெயின் ஃபங்க்ஷன். ஜஸ்ட் நாங்க ஃபங்க்ஷன் சொன்னாலே மெயின் அந்த ஃபங்க்ஷன் நேம் சேர்த்து வந்து நாங்க என்ன செய்வோம், பேரந்தீசஸ் கொடுப்போம். இதுக்குள்ள ஏதாவது பேராமீட்டர்ஸ் கொடுக்க வேண்டி வந்ததுன்னு சொன்னா பேராமீட்டர்ஸ் கொடுப்போம். ஸோ அது எல்லாமே இப்போதைக்கு ஒரி பண்ணிக்காதீங்க, அது சம்மந்தமா நாங்கள் பின்னால படிப்போம். ஓகே, இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இன்ட் மெயின் வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது வந்து அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸை வந்து இந்த கர்லி பிரேசஸால வந்து நாங்க டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே ஓகே, இது வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கு. இப்போ வந்து சி அவுட், சி இன் இந்த விஷயங்களுக்கு நாங்கள் போவோம். ஓகே,
இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சி அவுட் ஆல்ரெடி நாங்கள் டைப் பண்ணிட்டோம். இது வந்து எதுக்காகன்னு சொன்னால், ஒரு விஷயத்த நாங்கள் டிஸ்பிளேல பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லிடுறேன். இது வந்து கமெண்ட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நாங்கள் ரன் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இது மட்டும்தான் ரன் ஆனிச்சு. லைக் எகெயின் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வெல்கம் டு ஜிசிஎஸ்எஸ்டின்னு ரன் ஆகிருக்கு. பட் இந்த கோடுங்க கோட் தட் வி வாண்ட் டு ரன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து கம்ப்யூட்டர் கன்சிடர் பண்ணாது. நாங்கள் டபுள் ஸ்லாஷ் முன்னால் போட்டிருக்கோம் இல்லையா, அது அப்படி போட்டோம் சொன்னால் அது வந்து ஹியூமனுக்கு விளங்குறதுக்காக, அதாவது எங்களுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு விளங்குறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம், கமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ கமெண்ட் பண்ணுவோம் சரியா, இதெல்லாம் பின்னால் யூஸ் பண்ணுவீங்க மோஸ்ட்லி. ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் இதை பார்த்துக்கலாம். ஓகே, இதில் என்ன செய்யுது, இந்த சி அவுட்டுக்குள்ளே போயிடும். சி அவுட் வந்து நாங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால், ஒரு விஷயத்த வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஒரு நான் இப்போ காட்டியிருந்தேன், நாங்கள் இதுக்குள்ளே என்ன டைப் பண்ணுறோமோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் 3ன்னு கொடுத்தேன்னு சொன்னால், இப்போ வந்து ஜஸ்ட் 3ன்னு சொல்லி இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, இது கட்டாயம் ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னு சொன்னால் டபுள் கோட்ஸுக்குள்ளே வந்து நாங்கள் கொடுக்கணும். நம்பராக இருந்ததுன்னு சொன்னால் டபுள் கோட்ஸ் தேவையில்லை, ஜஸ்ட் நம்பரை கொடுத்தோம்னு சொன்னால் பிரிண்ட் ஆகும். ஸோ அது சம்மந்தமாக நாங்கள் பின்னால் லேர்ன் பண்ணுவோம். ஓகே, சி அவுட் கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் டபுள் கோட்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது ஸ்ட்ரிங்க் வந்து. இதுவே வந்து ஒரு நம்பர் ஸ்ட்ரிங்க்னு சொன்னால் ஒரு சீரியஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், லைக் இப்போ நான் வெல்கம் டு ஜிசிஎஸ்எஸ்டின்னு டைப் பண்ணணும்னு சொல்லல, அந்த மாதிரி. ரைட், வெல்கம் டு ஜிசிஎஸ்எஸ்டி இது வந்து ஸ்ட்ரிங்க்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கேரக்டர்னு சொன்னால் ஒரு எழுத்து டைப் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸுக்குள்ள, டபுள் கோட் இல்லாமலுக்கு சிங்கிள் கோட், டபுள் கோட்டுக்கு போட்டாலும் ஒர்க் ஆகும். பட் சிங்கிள் கோட்டுக்காக தான் கேரக்டரை மென்ஷன் பண்ணுறதுக்காக போடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சி வந்து பிரிண்ட் ஆகுது. நம்பர்னு சொன்னால் இந்த டபுள் கோட்டும் தேவையில்லை, சிங்கிள் கோட்டும் தேவையில்லை, ஜஸ்ட் வந்து நம்பரை வந்து போட்டுடலாம். ஓகே, இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் விளங்கிக்கோங்க. நாங்கள் பின்னால் இப்போ நாங்கள் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது சம்மந்தம். ஓகே, இந்த லைன் கோடை வந்து அந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோத்தையும் நான் சொன்னேன். ஓகே, அடுத்தது வந்து ரிட்டர்ன் 0. இது எதுக்காக கொடுக்குறோம்னு சொன்னால், இந்த கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு நாங்கள் சொல்கிறோம். இது இந்த கோடு இந்த ரிட்டர்ன் 0 அப்படின்றது ரன் ஆனிச்சுன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, இந்த கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு சொல்கிறதுக்காக நாங்கள் ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்னொரு விஷயம், ஒவ்வொரு கோடுக்கு பக்கத்துலேயும் வந்து கட்டாயம் இந்த செமிகோலன் கொடுங்க. செமிகோலன் கொடுக்காட்டி ரன் ஆகாது. செமிகோலன் கொடுத்தா தான் இந்த லைன் ஆஃப் கோடு வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ வந்து கட்டாயம் செமிகோலன் கொடுத்துப்போம். ஓகே ஓகே, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. எதுவும் டவுட்ஸ்ன்னு சொன்னால் கேளுங்க, நான் டவுட்ஸ் கேட்க இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே போகிறேன். டவுட்னு சொன்னால் மெசேஜ் பண்ணுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, டவுட்டை கிளியர் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து நாங்கள் அவுட்புட் பண்ணலாம். சி அவுட் இதை வந்து நாங்கள் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும், எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் சி அவுட் கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்யலாம், சி அவுட் வந்து நீங்கள் கேபிட்டல் சி கொடுக்கக்கூடாது, எல்லாமே வந்து சிம்பிள் சியில் தான் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது ரன் ஆகாது. ஸோ சி அவுட்னு சொல்லிட்டு எல்லாமே சிம்பிளில் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த கோன் அடையாளம் வந்து பார்த்துக்கோங்க, இந்த சைடில் இருக்கணும். அதாவது சி அவுட்டை பார்த்து இல்லாமலுக்கு மற்ற சைடில் பார்த்து இருக்கிற மாதிரி இந்த கோன் அடையாளம் இருக்கணும், 2. சரியா? ஸோ அப்படி இருந்ததுன்னு சொன்னா தான் அது அவுட்புட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்து வாட் எவர் வி வாண்ட் டு ரைட், எது வேணும்னு சொன்னால் நாங்கள் டைப் பண்ணலாம். ஸோ அது வந்து பிரிண்ட் ஆக போகுது. அது முடிச்சுட்டு நாங்கள் கட்டாயம் செமிகோலன் கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், ரன் பண்ணீங்கன்னு சொன்னால் அது பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெல்கம் டு ஜிசிஎஸ்எஸ்டிஎம் EWH சம்திங் நான் டைப் பண்ணுது, அது வந்து பக்கத்தில் ரன் ஆகிருக்கு. சரியா? உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று தாரேன். இந்த கோடு வந்து நாங்கள் தனித்தனி லைனில் எழுதியிருக்கோம் இல்லையா, அப்பவும் வந்து ஒரே லைனில் பிரிண்ட் ஆகுது. இதை வந்து தனித்தனி லைன்லேயே பிரிண்ட் பண்ணணும். மேலே வந்து வெல்கம் டு ஜிசிஎஸ்எஸ்டி,
EWHFGS சம்திங் ஏதோ டைப் பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து தனி லைனில் பிரிண்ட் ஆகும். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிட்டு வாங்க. லைக் நிறைய ஏஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் எல்லாமே சர்ச் பண்ணுங்க. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வரதுக்குள்ளே நீங்கள் அதை வந்து எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் அந்த விஷயத்தை. ஓகே, இப்போதைக்கு இதை எடுத்துடலாம். ஓகே, அதுலேயே 2-3 மெத்தட்ஸ் இருக்கு அது செய்யறதுக்கு. எப்படி வந்து நாங்கள் அவுட்புட் எடுக்க அந்த லைன் பை லைனா சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே ஃபைன். சி அவுட் பண்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து இன்புட் எடுக்கிறது. இன்புட் எடுக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் வேரியபிள் எல்லாமே நாங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ ஓகே, நான் வந்து அடுத்ததுக்குரிய நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நாங்கள் என்ன செய்வோம் சொன்னா வேரியபிள் வந்து லேர்ன் பண்ணுவோம். அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் இப்போ நான் டைப் பண்ணிடுறேன் இன்ட், இதைத்தான் வேரியபிள்னு சொல்கிறேன். இன்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். இது எல்லாமே என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னால் லேர்ன் பண்ணுவீங்க. நாளைக்கே வந்து அந்த வேரியபிள் தான் லேர்ன் பண்ண போகிறீங்க. சரியா? இதில் வந்து சிஎன்னு கொடுத்து இந்த சைடில் இருக்கக்கூடிய கோண அடையாளம் கொடுத்து என்ன செய்கிறோம், நாங்கள் 1ன்னு கொடுக்குறோம். சாரி, சிஎன்னு கொடுத்துட்டு இந்த டெஸ்ட் அந்த நேமை கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னு சொன்னால் இதில் வந்து இன்புட் எடுக்கும். ஸோ இதில் வந்து என்டர் நம்பர்னு கொடுத்துட்றேன். நம்பர். ஸோ இப்போ வந்து என்ன செய்யும், என்டர் நம்பர்னு கேட்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன், சி அவுட் த நம்பர் இஸ் அப்படின்னு போட்டுட்டு இதில் என்ன செய்கிறேன், அந்த நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இது எல்லாமே நாங்கள் பிறகும் லேர்ன் பண்ணுவோம். இது எல்லாமே என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு டேட்டா டைப் வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் படிக்கிற டைமில் வந்து நான் அதை டீச் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். இன்புட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை இது மட்டும்தான். சிஇன் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுக்கும். இது சம்மந்தமாக நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிளியராக லேர்ன் பண்ணோம். இப்போதைக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு நம்பர் நான் டைப் பண்ணேன்னு சொன்னால் இன்புட் கேட்குது. டைப் பண்ணுறதுக்கு நான் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணேன்னு சொன்னால் அடுத்த லைனில் இந்த நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ண நம்பரை காட்டுது. அதுக்கு தான் எழுதின ப்ரோக்ராம். இதை வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. நாளைக்கு வந்து இது சம்மந்தமாக நான் டீச் பண்ணுவேன். இதில் வந்து முக்கியமான மிஸ்டேக்ஸ் நீங்கள் விடுறது, அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். செமிகோலன் வந்து விடுவீங்க மிஸ்டேக். ஸோ வந்து செமிகோலன் விட்டுறாதீங்க. கட்டாயம் செமிகோலன் ஒவ்வொரு லைனுக்கு பிறகும் போடுங்க. அதே மாதிரி சி அவுட் அந்த சிஎன் கொடுக்கறது அந்த கேபிட்டலைஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் லெட்டரை. ஸோ அந்த ஒர்க்கும் செஞ்சிடாதீங்க. ஸோ வந்து கட்டாயம் வந்து இருக்கிற மாதிரியே டைப் பண்ணுங்க. சிம்பிள் லெட்டர்னா சிம்பிள் லெட்டர், கேபிட்டல் லெட்டர்னு சொன்னால் கேபிட்டல் லெட்டர். அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாமே சிம்பிள் லெட்டரில் தான் இருக்கும். சரியா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றது வந்து டபுள் கோட்ஸ். இந்த டபுள் கோட்ஸை மறக்கிறது. இப்போ இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒர்க் ஆகாது, எரர் வரும். ஸோ வந்து தேவையான இடத்துல டபுள் கோட்ஸை வந்து யூஸ் பண்ணணும். சரியா? மற்றது சிஇன் எடுக்கிற டைமில் வேரியபிள் இல்லாமலுக்கு நீங்கள் சிஇன் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு எரர் வர வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமாக நாளைக்கு லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. மற்றது நல்ல ப்ரோக்ராமர்ஸ் கூட மிஸ்டேக் பண்ணுற ஒரு சின்ன ஒரு எரர் என்னன்னு சொன்னால், நிறைய மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமர்ஸ் இந்த செமிகோலன் ப்ளஸ் வந்து இந்த சி அவுட்டுக்கும் சிஇன்னுக்கும் வந்து இந்த கோண அடையாளத்தை மாற்றி மாற்றி போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஇனுக்கு இந்த சைடில் பார்த்த மாதிரி இருக்கு, சி அவுட்டுக்கு இந்த சைடில் பார்த்த மாதிரி இருக்கு. இதை வந்து மாற்றி போடுவாங்க. ஸோ அப்படி போட்டாலும் எரர் வரும். ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்குரிய செஷன் இவ்வளோ தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம்னு யோசிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செஷனில் வந்து நீங்கள் வரும்போது என்ன செய்யுங்க, ஓகே ஓகே நெக்ஸ்ட் செஷனில் வந்து நீங்கள் வரும்போது உங்களோட ஃபுல் நேமை வந்து பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களோட ஃபுல் நேமை வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறது. சரியா? அதை வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க ஃபுல் நேம். மற்றது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஏஜ். இப்போ நான் ஒரு நம்பர் ஒன்று இது செஞ்சேன், அதே மாதிரி உங்களோட ஏஜை வந்து இன்புட் பண்ணி your age and
பிரிண்ட் இட். ஓகே, டிஸ்ப்ளே பண்ணுறது ஸ்க்ரீனில் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. மற்றது வந்து ஓகே, இப்போதைக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் அது எல்லாமே இருக்கட்டும், அது பிறகு நாங்கள் பார்ப்போம். இது ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க நாளைக்கு செஷனில். ஓகே, மற்றது ஆட் பண்ணுறது சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அது எல்லாமே நாங்கள் டேட்டா டைப்ஸ் வேரியபிள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அது சம்மந்தமாக பார்ப்போம். சரியா, இது ரெண்டையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கேளுங்க, நான் ரெக்கார்டிங்கை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணேன். ஓகே, எதுவும் டவுட் இருந்தால் இப்போவும் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு 5 minutes டைம் தரேன். ஓகே, சூப்பர். மற்றது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, கட்டாயம் வந்து இது எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாருங்க. இது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா ரெக்கார்டிங் பாருங்க, கிளியர் பண்ணிக்கோங்க டவுட்டை என்கிட்ட கேட்டுன்னு சொன்னாலும். ஏன்னு சொன்னா லாஸ்டா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், எக்ஸாம்ல பாஸ் ஆனீங்கன்னு சொன்னா தான் சர்டிஃபிகேட் வரும். ஸோ எக்ஸாம் கஷ்டமாலாம் இருக்காது, ஜஸ்ட் நீங்க அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னாலே போதும். சரியா? ஸோ கட்டாயம் எல்லா வீடியோஸையும் பாருங்க, ரெக்கார்டிங்ஸை கிளாஸஸ்ல அட்டன் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க. எஸ் டாட் சிபிபின்னு சொல்லி தான் நீங்கள் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னு சொன்னால் ரெக்கார்டிங் எகெயின் ஒரு தடவை பாருங்க. ஓகே ஃபைன், நாங்கள் இன்னைக்கு செஷனை முடிக்கிறேன். நாளைக்கு வந்து சந்திக்கலாம். ஓகே, நாளைக்கு செஷனில் வந்து நாங்கள் சந்திக்கலாம். அடுத்து வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் இந்த விஷயங்கள் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாமே நாங்கள் லேர்ன் பண்ணுவோம் நாளைக்கு. சரியா? ஸோ ஹோப்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னு சொன்னால் கேளுங்க. அதே மாதிரி நாங்கள் யூடியூப் சேனலில் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால். டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.